இந்த இனிப்பு அதிகமாக கலந்தீங்கன்னா அந்த உணவு ஜீரணமாகி போயிடும். அப்போ நல்ல இனிப்பு நீங்கள் கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும். இனிப்பே சாப்பிடக்கூடாதுங்கிறது மிகப்பெரிய தவறு. கட்டாயம் யாரெல்லாம் இனிப்பு சாப்பிட்றாங்களோ ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் நல்ல இனிப்பு சாப்பிட்டாங்க. இப்போ சுகர் வருது, இப்போ இனிப்பு சாப்பிட்டா அதுக்கு என்ன பண்றது? சுகர் அதிகமாகிட்டு போகுது சார். நீங்கள் அதை பற்றி ஏன் சார் கவலைப்படுறீங்க? நாங்கள் அதே தேவையில்லைங்க. நோய் இல்லைன்றீங்க. நோயே இல்லைங்கிறேன். சுகர் அதிகமான ஆகிட்டு போகுது, சந்தோஷப்படுங்க. மற்றவங்க எனக்கு 500 எனக்கு 1000 2000 இருந்துச்சு நான் சௌரியப்படுவேன். எனக்கு பணம் வருது 1000 2000 தான் நான் சௌரியப்பட முடியல. அது மாதிரி இது 1000 2000 தான் நான் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக ஓடுவேன் குதிப்பேன். ஒழிய அதிகமாகலாம் சாக மாட்டோம். நார்மலாக வச்சுக்கிறதுக்கு இந்த பாறை மேலே உட்காந்து பார்டரில் நிற்கிற மாதிரி கொஞ்சம் 30 அந்த பாறை கம்மியாச்சுனாலும் அப்படியே பொத்து விழுந்து மயக்க முடிக்க வந்துடுமா, உடனே என்ன செய்யறோம்? ஓடி போய் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து நாக்கில் வைக்கிறோம். என்னத்தை வைக்கிறோம்? இனிப்பு வைக்கிறோம். அப்ப இனிப்புல சக்தி இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இனிப்பு இல்லாம எந்த உடம்பு. அப்ப நீங்க குளுக்கோஸ் இறக்குறாங்க, அது என்னது? இனிப்பு. அதான் மாத்தி வச்சுக்கோ. அப்ப என்னன்னா நீங்க எப்பயுமே இனிப்பு சாப்பிட்ற வரையும் ஆரோக்கியமா இருக்கலாம்.